Hello viewers. இன்னைக்கு நாம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 4 The Serpent of Doom. பண்ணா நம்ம தாரு பாத்ரூம்ல முக்குற மாதிரி முக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஆஸ்கார்ட சேர்ந்த ஒரு அரக்கன் நம்ப பவர்ஃபுல்லான ஆக்ஸ வச்சு நம்ம தோரை போட்டு வெளுத்து வாங்குவான். ஆக்சுவலா அந்த ஆக்ஸ் எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு தோருக்கு ஒரே டவுட். ஏன்னா அது ஆஸ்கார்டோட நெம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை வச்சு அடின்னு அடிச்சு தாரையெல்லாம் வெண்ணைய கழட்டி எடுப்பான். என்னமா அடி இப்படி அடிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு அவனை யாரோ வந்து அடிப்பாங்க. வேற யாரு, நம்ம தலைவர் அயன்மேனு. அவன் ஸ்டைல் அவனை டைவர்ட் பண்ணி அடிப்பானே. அந்த கேப்ல தாரும் பூந்து அடிப்பான். இப்படி மாத்தி மாத்தி அடிச்சு அந்த ஆக்ஸையே பறக்க விட்டுருவானுங்க. அந்த யூலிக் பையன் ஆக்ஸ வச்சுதான் இவ்வளவு நேரம் ஆட்டம் காட்டினான். அது இல்லைன்னா அவன் டம்மி பீஸ். சோ நம்மால ரெண்டே அடியில அவனை சாச்சிருவாங்க. இப்ப என்னன்னா அந்த ஆக்ஸ் யூலிக் கையில கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா புராண கதைகள்ல சொன்ன மாதிரியே நடக்க போதுமா. அது என்ன கதை ஏதுன்னு அயன்மேனுக்கும் தெரியாது. ஆனா இப்ப தோரோட கணக்குப்படி இதுதான் அவன் இந்த பூமியில வாழ போற கடைசி நாளாமா. என்ன ட்விஸ்ட் வைக்கிறான்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் அந்த யூலிக் பையில தரன்னு எழுத்துக்கினே போய் நம்ம தோரை அடிச்சு பறக்க விட்டானே அந்த ஆக்ஸ். அது எங்க வந்துச்சுன்னு சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பானுங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துன்னா அந்த கோடாரி யாராச்சும் தப்பானவங்க கையில கட்சிது அவ்வளவுதான். இந்த உலகத்தை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. சரின்ட்டு டோனி என்ன பண்ணுவான், நேரா அவெஞ்சர்ஸ் டவருக்கு கூட்டு போயிருவான். ஏன்னா அவனோட டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம்ல. அப்படியே கட் பண்ணி ஆக்ஸ காட்டுறாங்க. ஏகப்பட்ட வேறு பிளாக் ட்ரெஸ் போட்டு அந்த கோடாரியை கண்டுபிடிச்சிட்டோன்னு எடுக்க வருவானுங்க. ஆனா அதை பாதுகாக்க ரோபோட் நாய் எல்லாம் வரும். ரோபோட்ல நாய் வந்தாலே அது யாரு? எஸ் அவனே தான் டூம். அந்த யூலிக் பையன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான்னு கேட்டா தோர் மேல அவனுக்கு செம காண்டாமா. அப்படின்னா பழிவாங்க வந்திருக்கான். சரி அவங்கிட்ட எதுக்கு வெட்டியா பேசணும்னு அந்த ஆக்ஸ வேக வேகமா தேடிட்டு இருப்பாங்க. ஆனாலும் தோரால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கெட்டவங்க கைக்கு போச்சுன்னா தண்டனக்காதான். ஆனா ஒண்ணு மட்டும் தோர் உறுதியா இருப்பான், கண்டிப்பா அவன் சாக போறானாமா. அதுதான் விதின்னு சொல்லிட்டு போவான். அப்படி மாங்கன்னு ஸ்கேன் பண்ணதுல எங்க இருக்குன்னு பக்காவா கண்டுபிடிச்சிருவானுங்க. லாட்வேரியன் எம்பசி. அப்படின்னா அது யாரோட இடம்? டூம் டூம் பூம். தார் பைய செம டென்ஷன் ஆகி டிவியவே ஒட்டி விடுவான். தார் ஏதோ ஒரு மேட்டரை மறைக்கிறான்னு மட்டும் அயன்மேனுக்கு டவுட் ஆகும். அந்த வில்லப்பைய டாக்டர் டூம் என்ன பண்ணுவான், அந்த ஆக்ஸ் கூட அவன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை கனெக்ட் பண்ணி எப்படி எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ரெட் ஸ்கல் பையன் வந்து காட்டுத்தனமா கத்துவான். ஏன்னா அவன் ஆளுங்க அந்த கோடாரியை எடுக்க வந்தப்போ டாக்டர் டூமோட நாயெல்லாம் வந்து தடுத்துருச்சு இல்ல. அந்த ஒரு வெறி ஃபர்ஸ்ட் அந்த கோடாரியை கொடுத்துருவான். அதுக்கு இந்த டூம் பைய கண்டுக்கலன்னு உடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை பார்க்கலாம்னு கேப்பான். போடா வெண்ண விளக்கு என்ன, நான் ஏன்டா உன் கூட சேரணும், என் வெள்ளரிக்கா பிஞ்சுன்னு டிவியை உடைச்சிருவான். ஏன்டா ஏன் எல்லாம் டிவியை உடைக்கிறதுலயே குறியா இருக்கானுங்க. அப்புறம் டூம் ஒரு வழியா நோண்டுன்னு நோண்டி அந்த ஆக்ஸ அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவான். இங்க இவங்க போறப்போ பிளான் பண்ணிட்டே தான் போவாங்க. ஆனா தோர் பையன் தான் நெம்ப உக்கிரமா நிப்பான். இப்போ டாக்டர் டூமோட லாட்வேரியன் எம்பசிக்குள்ள நுழையிறது ஒண்ணு ஈஸியான காரியம் இல்ல. பொறுமையா பார்த்துதான் போகணும், இல்லைன்னா செஞ்சு விட்டுருவான். அப்போ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வேலையை சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க போயிட்டு இருக்க வண்டியை யாரோ உடைக்கிற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா பெரிய ஓட்ட தாரையும் அல்கையும் காணும். வேற என்ன, அவனுக்கு பொறுமை இல்ல, அல்குக்கு எப்பவுமே இல்ல. சோ ரெண்டு பேரும் போட்டி போட்டு போய் டாக்டர் டூமோட ரோபோட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குவானுங்க. அவங்க மட்டும் போனா நம்மளால தனியா விட்டுருவானுங்களா? சோ எல்லாம் கிளப்பிட்டு போயிருவானுங்க. அப்படி இவனு இங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. நம்ம ஹாக்கை தான் அண்டர் கிரவுண்ட் வழியா போய் எப்படியாச்சும் உள்ள போயிடலான்னு அங்க சேஃப்டிக்கு இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்துருவான். என்ன திடீர்னு டாக்டர் டூமே அங்க வந்துருவான். இனி சொல்லவா வேணும், ஆக்கைய பொழந்துருவான். எங்க இவனு எல்லாம் ஒன்னா சேர்ந்து டாக்டர் டூமோட ரோபோட்ஸ் எல்லாம் அப்படியே சில்ற மாதிரி சேதற விட்டுருவானுங்க. நெக்ஸ்ட் அவனைத்தான் விட்டு தெரிக்க விடணும்னு அல்கு சமகால இருப்பான். மூதேவி டோர் இருக்குன்னு கூட தெரியாம பீச்சுக்கிட்டு தரைய பழந்துட்டு மேல வருவான். அதுவும் கையில அந்த ஆக்ஸையும் வச்சிருப்பான். ஆக்சுவலா தோரோட மியால்னியரை விட அதுக்கு பவர் அதிகம். அது ஆஸ்கார்ட சேர்ந்தது, ஒழுங்கா தந்துருன்னு சொல்லி பாப்பான். சொன்ன உடனே அவன் என்ன தந்திரவா போறான், எல்லாரையும் அந்த கோடாரிய வச்சே பந்தாடுவான். யாருமே அவன் பக்கத்துல கூட போக முடியல. தோருக்கே ஒரே டவுட், எப்படி அதுல மேஜிக்கை யூஸ் பண்ணான்னு. ஆக்சுவலா டூம் யூஸ் பண்ணது டெக்னாலஜி. அதை ஸ்கேன் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சான். திடீர்னு அந்த கோடாரிய வச்சு தரையில ஒரே அடி, அந்த இடமே ரெண்டா பழக்கம். தார் செம டென்ஷன் ஆயிருவான். டேய் புராண கதையை கிளறாதரா, வேண்டான்னு. ஏன்னா அதை கிளறினா கண்டிப்பா தார் செத்துருவான். அப்ப அந்த டூம் பைய அது வரப்போதுன்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். என்னடான்னு பார்த்தா செவுத்தெல்லாம் ஒட்டின்னு பெரிய சைஸ்ல மண்டை மூஞ்சி எல்லாம் டெக்கரேட் பண்ண மாதிரி ஒரு பாம்பு வந்து நிக்கும். இதுதான் மிட்கார்ட் சர்பண்ட். இது வந்தாலே அழிவு கன்ஃபார்ம்னு அர்த்தம். அது அழகா ஊருக்குள்ள பிக்னிக் வந்த மாதிரி ஓன்னு கத்திட்டு ரோட்ல அப்படியே டிராவல் பண்ணி வரும். எல்லா மக்களும் உருண்டு பிறண்டு ஓடுவாங்க. நேக்கு ஒண்ணுதான் புரியல, அது ஏன் தேவையில்லாம கத்திட்டு இருக்குது? தெரியாம அதோட இடுப்பை கிள்ளி விட்டானேலா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா அது வந்தப்ப இருந்த சைஸை விட கொஞ்சம் சைஸ்
பெருசா இருக்கும். என்னடான்னா அது நேராக நேராக வளர்ந்துகிட்டே இருக்கு மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா போதும், அப்படியே பூமியை கோலி குண்டு முழுகிற மாதிரி லபக்குன்னு முழுங்கிரும். இத ரிலீஸ் பண்ணாதான் அந்த யூலிக் பையன் வந்திருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புடிச்சிட்டானுங்க. இப்ப இந்த பாம்பை போட்டு தள்ளணும்னா அதுக்கு நம்ம தோரோட உயிரை தியாகம் பண்ணணும். ஏதா சொன்னா நம்மளைய விடுவானுங்களா? ஏன்டா தொடப்பக்கட்டிலேயே அடிச்சு துரத்த வேண்டிய பள்ளி மாதிரி இருக்குது, எதுக்கு போய் உசுர விடுறாங்கிற? நம்ம கிட்ட தான் பச்சை பசேன்னு ஒரு பண்ணி இருக்கே, வாய் கமானும் பா. வேற யாரு? அல்குதான். 2 நிமிஷம் சோழிய முடிச்சிட்டு வர்றேன்னு பாஞ்சு போய் அடிப்பான். ஆனா அது ஜஸ்ட் கைய வச்சு லைட்டா தட்டும். போவான் 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 போவான், அல்கு போய்கினே இருப்பான். மெயின் விக்கெட்டே அவுட்டா? இனி என்ன பண்றது? அது வேற வெறி கொண்டு சுத்துது. அப்பதான் அந்த டூம் பையன் என்ன பண்ணுவான், அவன் கோடாரிய காமிச்சு நீ எனக்கு அடங்கணும், நான் தான் உன் மாஸ்டர்னு ஓவரா சீனா போடுவான். ஆனா அது அந்த மாதிரி அடங்குற கேட்டகரியே கிடையாது போல. வெறி முத்தி போய் அட்டாக் தான் பண்ண வரும். அந்நேரம் ஒரு வழியா ஆக்கை வெளியே தப்பிச்சு வந்துருவான். எங்க கேப்டன் அமெரிக்கா பனிமலை மாதிரி கல்லுமலை யார் மேலயும் விழாம தடுத்துட்டு இருப்பாரு, அதுவும் ஷீல்ட வச்சு. சோ ஆக்கைட்ட சொல்லி பொதுமக்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லிட்டு எங்க இவனுங்க சண்டைய போடுவானுங்க. இப்ப இந்த குரூப்லயே முக்கியமான பீஸ், மாஸ்டர் பீஸ் ஹல்க் வேற காணாம போயிட்டான்ல, அவனை தேட சொல்லி ஃபால்கன் அனுப்பி விட்டுருவான். கண்டிப்பா தோரு செத்து போயிருவான்னு முடிவே பண்ணிடுவான். சோ நம்ம டோனி ஸ்டார்க்கை எப்பவுமே ஒரு சுத்த வீரன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் அட்டாக் பண்ண கிளம்பிடுவான். இப்ப என்ன ஒரு கூத்துனா, டூமுக்கு அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தையே ஆளணும்னு ஆசை. ஆனா அந்த பாம்பை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதாமா. எதுக்கு இவனுக்கு இந்த தேவையில்லாத ஆசை? அப்ப நம்ம தார்பைய டூம் அட்டாக் பண்றேன்னு 2 பேர்த்தோட சுத்திலுமே இடிச்சு அப்படியே தெரிச்சிருவானுங்க. ஆனாலும் அந்த டூம் விடுறதா இல்ல, விடாம அட்டாக் பண்ணுவான். எங்க ஃபால்கன் போய் எப்படியோ அல்க கண்டுபிடிச்சிருவான். எல எந்திரி எந்திரின்னு என்னென்னமோ பண்ணி பாப்பான். அந்த மூதேவி பைய கிட்ட ஒரு ரியாக்ஷன் கூட இல்ல. இத பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சோ ஃபால்கன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணாலும் இவன் கண்டிப்பா எந்திரிக்க மாட்டான்னு அவன் ரெக்கைய பெருசு பண்ணி அலேகா ரொட்டிய தூக்குற மாதிரி தூக்கி தண்ணியில போட்டுருவான். நல்ல வேலை பயப்புள்ள செத்து தொலையாம முழிச்சிருச்சு. இந்த கிறுக்கு பைய அடங்குற மாதிரி இல்ல. தோர் எவ்வளவோ சொல்லுவான், டேய் இந்த சக்தியெல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது மனித குலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு. அதெல்லாம் முடியாது போடா வெண்ணன்னு அவன் சண்டையை தான் போடுவான். அப்ப நம்ம அயன்மேன் வந்து அதை எப்படியாச்சும் தடுக்கலாமா, இந்த டூம் பைய என்னால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சீனா போட்டுட்டு இருப்பான். திடீர்னு கீழே இருந்து பிச்சுக்கிட்டு மேல வரும். எப்போ எங்க எப்படி வருதுன்னே ஒண்ணும் சொல்ல முடியல. இப்ப அதால இந்த நியூயார்க் சிட்டியே கண்டபடி கண்டமாயிட்டு இருக்குது. சோ தோர் என்ன பண்ணுவான், தேவையில்லாத உயிர் சேத வேண்டான்னு அவனே உயிரை விடத்தான் போவான். இந்த டூம் பைய சும்மா இல்லாம அவனை அட்டாக் பண்ணுவானா. சோ சண்டை பெருசாயிரும். அந்த கோடாரியில பார்த்தா டூம் பைய ஏதோ ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து பயங்கரமா செட்டப் ரெடி பண்ணிருக்கான். அப்படின்னா பியூரா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த ஆக்ஸ கண்ட்ரோல் பண்ணிருக்கான். வாட் a pity. அப்ப நம்ம அயன்மேனுக்கும் அவனுக்கும் சண்டை வருமா, அவன் நம்ம டோனிய வச்சு செய்வான். அந்நேரம்னு பார்த்து திடீர்னு அந்த பாம்பு பயப்புல இடையில வந்து நம்ம அயன்மேனை பிடிச்சிரும். இப்ப எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழி ஃபுல் பவரை யூஸ் பண்ணும். இல்லன்னா அயன்மேனை வாயில போட்டு ஸ்விங்க மாதிரி சவச்சே தின்றும். அப்படி அவனோட ஷாக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அது ஜஸ்ட் தூக்கி மட்டும் தான் எரியும். நம்மால போவான் 10 பில்டிங் 15 பில்டிங் தேய்ச்சிக்கினே போய் கட்சியில ஒரு வழியா குப்பை தொட்டியில போய் லேண்ட் ஆயிருவான். இப்ப அந்த பாம்போட அட்டுலியம் தாங்க முடியல, எல்லா இடத்தையும் கண்டபடி நொறுக்கிட்டு இருக்கு. சோ தாருக்கு செம காண்டாயி நீயா நானானு பார்த்தலான்னு பாய பாஞ்சு பாஞ்சு அதோட மூஞ்சா அடிப்பான். அவன் அடிச்ச அடியில அதை அப்படியே மலக்க போய் விழுந்துரும். என்ன அதோட வாழை வச்சு அதை அடிச்ச அடியில சும்மா தெரிச்சு போய் விழுவான். வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அப்பாலே போ சாத்தானேமா, ஏதோ ஸ்நாக்ஸ்னு எடுத்து அப்படியே மேல தூக்கி போடும். தார் உயிர் தியாகம் பண்ண ரெடி. டைரக்டா அதோட வாய்க்குள்ள அப்படியே போய் விழ போவான். விட்டுருவானா அயன்மேன், விட்டுருவானா? வாய பல்தமேனிக்கு தூக்கிட்டு வந்துருவான். இப்ப என்னன்னா புராண கதைப்படி தார் செத்தாதான் இந்த பூமியை காப்பாத்த முடியும். ஆனா அதுக்காண்டி அவனை சாக விட்டுற முடியுமா? ஏன்னா அந்த கதையில அவஞ்சஸ் இல்ல இப்பதான் இருக்குல்ல. சோ செய்வம் இல்ல. அது வேற வெட்டிக்கிட்டு பின்னாடியே வரும். ஊருக்குள்ள இவ்வளவு கூந்தல் சண்டை நடந்தா ஆர்மி போலீஸ் மிலிட்டரி என்ன வேடிக்கை பாப்பாங்களா? அவங்க கிட்ட எவ்வளவு புல்லட்ஸ் இருக்கோ அவ்வளவு சுட்டு தள்ளுவாங்க. இப்ப டோனியோட ஐடியா என்னன்னா, அதை என்ன அடிச்சாலும் எருமை செத்து தொலைய மாட்டேங்குது. சோ அதனால அதை இங்க இருந்து வேற ஏதாச்சும் இடத்துக்கு நாடு கடத்தணும். அது ஒரு 2 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்குது. பேச்ச வந்து குறுக்கால டிஸ்டர்ப் பண்ணிட்டு ராஸ்கல். அப்ப அந்த டூம் பையன் என்ன பண்ணுவான், அந்த மான்ஸ்டர் மேல ஏறி உட்கார்ந்து நீ எனக்கு தான் கட்டு பண்ணும் எனக்கு தான் கட்டு பண்ணுன்னு மண்டைய அந்த ஆக்ஸ வச்சு ஒத்துன்னு ஒத்துவான். அதுக்கு காண்டாவும் இல்லே, வலி தாங்க முடியாம வேக வேகமா நெளிஞ்சு போகும். இங்க ஆக்கையும் கேப்டன் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் பண்ணுங்கடா பண்ணுங்க, கமான் பண்ணுங்க. எஸ் அதே தள்ளு. ஏன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே சரி அட்டாக் பண்ணலான்னு ஆக்கை அம்பவச்சு அடிச்சாலும் அந்த டூம் பயலுக்கு ஒண்ணு ஆகாது. திருப்பி வெறி புடிச்சுதான் அட்டாக் பண்றான். அப்பதான் டோனிக்கு ஒரு ஐடியா, யூலிக் பைய எப்படி வந்தான் பாதாள உலகத்தோட பாதையில. ஏன்னா அந்த யூலிக் பையலே பாதாள உலகத்தை சேர்ந்தவன் தான். இப்ப அவன் எந்த வழியா வந்தானோ அதே வழியில இதையும் அனுப்பி விட்டுருவோன்னு பிளான போட்டு அந்த யூலிக் பையலோட எனர்ஜி சிக்னல் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணுவான். ஒரு வழியா கண்டுபிடிச்சிருவான். என்ன அந்த போர்ட்டல் ரொம்ப சின்னதா இருக்கு, இதத்தான் விண்வெளி காலச்சக்கரம் வாங்கி. இப்ப அந்த போர்ட்டல் சைஸ் பெருசாகணும்னா பெரிய சைஸ்ல அதை வெடிக்க வைக்கணும். உடைக்கிறது அழிக்கிறது வெடிக்க வைக்கிறதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு சொல்லியா கொடுக்கணும். அந்த தோற்பைய கம்ப்ளீட்டா இடிய இழுத்து சும்மா
சும்மா வெறி கொண்டு வெறித்தனமா பவரை யூஸ் பண்ணுவான். அண்டர் வேர்ல்டுக்கு போற போர்ட்டல் ஓபன் ஆயிடும். இப்ப எப்படியாச்சும் அந்த பாம்பையும் அதுக்கு பின்னாடி இருக்கானே அந்த பாம்பாட்டி ரெண்டு பேர்த்தையும் உள்ள அனுப்பிட்டா பஞ்சாயத்து ஓவர். அந்த டூம் பைய வேற சும்மா இல்லாம அதை போட்டு என் கட்டுப்பாட்டுக்கு வான்னு கத்தினே கிடப்பான். அது இன்னும் வெறிமுத்தி போய் சுத்த ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இதுக்கு மேல சிட்டி தாங்காது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேல கீழன்னு அட்டாக் பண்ற இடத்தை பிரிச்சுட்டு அவங்க ஸ்டைல்ல மொழி அட்டாக் பண்ணலாட்டு போவாங்க. அப்ப அயன்மேன் டூம் கிட்ட சொல்லுவான், எல்லாம் வேண்டாம் வந்துரு, அது பாதாள உலகத்துக்கு போகுதுன்னு. பட் அவன் கேட்கிற மாதிரியும் இல்ல கேட்ட மாதிரியும் இல்ல. போடா வெண்ண, எனக்கு இந்த பாம்பு வேணும்டா, நான் கட்டுப்படுத்தி இந்த உலகத்தை ஆண்டே தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறான். அப்புறம் எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடா போய் அட்டாக் பண்ணுவாங்க. இன்னும் பவர் தேவை, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதா நம்ம ஃபால்கன் பைய அல்க கொண்டு வந்து விடுவான். போதும்ல என்ன அடி, இப்படியே ஒரு வழியா அடின்னு அடிச்சு போர்ட்டல் கிட்டக்க வரைக்கும் கொண்டு வந்துருவானுங்க. எனக்கு கொஞ்சம் தான் அடிச்சா வேலை முடிஞ்சது. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹீரோஸ் அவங்க பாம்பு பிளாஸ்ட்னு எல்லாத்தையும் வச்சு அடிப்பாங்க. கட்சியில நம்ம அல்கு பைய தான் பாஞ்சு வந்து மூஞ்சோட ஒரு அடி, ரிவெஞ்ச் நேரா போர்ட்டலுக்குள்ள டூமோட போய் விழுந்துரும். சோ பஞ்சாயத்து ஓவரா போர்ட்டலை நம்மால தாரு ஈஸியா மூடிடுவான். அவ்வளவுதான். தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா அது வந்தாலே கண்டிப்பா உயிர் போயிரும் தான் கணக்கு. ஆனா நம்மளுங்க அசால்ட்டா ரெண்டு போர்டை போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல. இப்ப என்னன்னா டூமோட நிலைமைய நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க விட அங்கதான் வில்லன்க ஜாஸ்தி. எப்படி அவனை வச்சு செஞ்சு விடுவானுங்க. ஆனா ஊரு பழைய இரும்பு பித்தால பேச்சம்பளத்துக்கு கூட தேராத மாதிரி பண்ணி வச்சிருப்பானுங்க. என்ன வேலைத்தனம். ஆக்கை பைய சும்மா இல்லாம அல்கு கிட்ட போய் வம்பிழுப்பான். அவன் அலேக்கா தூக்கிடுவான். நெக்ஸ்ட் நம்மால நேரா போய் அந்த யூலிக்க மீட் பண்ணுவான். அவனுக்கு செம சாக்கு. ஏன்னா அந்த சர்பெண்ட் வெளியில வந்துட்டாலே கண்டிப்பா தோர் செத்துருவான் தான் அர்த்தம். ஏன்னா அதுதான் புராண கதை, புராண நீதி. அந்த சர்பெண்டோட சத்தம் எல்லாம் நல்லா கேட்டுச்சு. ஆனா அந்த மூதேவி எப்படி தப்பிச்சான் தான் இன்னும் இவனுக்கு சுத்தமா புரியல. என்னையெல்லாம் உன்னால கிழிக்க கூட முடியாது மேன். நெக்ஸ்ட் ஆப் உனக்கு தான். அவெஞ்சர்ஸ் பூமியில இருக்கிற வரைக்கும் ஒரு புல்ல கூட பிடுங்க முடியாதா என் பிஸ்கோத்துன்னு நம்ம ஆளுங்க கேத்தா சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.